சில நேரம் இல்ல அழகா இருக்கு. ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பிரவீல் வந்து பார்த்துருப்பீங்க. பிரவீல் வந்து பார்த்தோம்னா சூப்பராக லவ் சாங் கிட்ட சிம்பிளாக இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக் வந்து பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கேன். அப்படியே வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணினா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து பார்க்கறதா இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அப்லோட் பண்ணிங்க. ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாலோட பயோவில் வந்துருக்கு. இன்ஸ்டால் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இந்த சிங்கிள் ப்ராஜெக்ட் மட்டும் யூஸ் பண்ணி எடிட் வந்து பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். லிங்க் கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் இம்போர்ட் வந்து பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் மட்டும் ஃபாலோ வந்து பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாகவே 1 or 2-3 மினிட்ஸில் நம்ம எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து எடிட் பண்ணுறது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா இருங்க, எங்கள் ஒரு புக் மார்க் வந்து செட் வந்து பண்ணிடுறேன். 5:08 வந்து போயிடுங்க, அதாவது 09 வந்து போயிடுங்க. போய்ட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் வந்துங்க. ஒன்ஸ் உங்கள்கிட்ட எந்த ஃபோல்டர் வந்து இமேஜ் வந்து மாதிரி ஸ்டோர் வந்து பண்ணிச்சுன்னா ஒன்ஸ் அந்த ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி அங்கே ஆட் பண்ண போகிற பிக்கை சூஸ் பண்ணிட்டு மேலே பாருங்கள் ரைட் சைட் ஆப்பில் ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணி பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் வந்து பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க. போய்ட்டு இமேஜ் இந்த ஆப்ஷன் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து போயிடுங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் கிளிக் பண்ணி மீடியா வந்து போங்க. நெக்ஸ்ட் இன்னொரு புக் வைக்கலாம். இதேமாதிரி ஒரு பிக்காக ஒரு புக் மார்க் டு புக் மார்க் இப்போ நீங்கள் ஆட் பண்ணுற பாருங்க. இதேமாதிரி ஒரு புக் மார்க் டு புக் மார்க்காக ஒரு பிக்கை வந்து ஆட் வந்து பண்ணிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரே பிக்கை லாஸ்ட் வரையும் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணி போகிறேன். எங்களுக்கு எஃபெக்ட் தான் ஆட் பண்ண சொல்லி தரணும். அதனால் நான் வந்து ஒரே பிக்கை வந்து நான் வந்து இது வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மல்டி பிக்காக நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி லைனாக வந்து ஆட் வந்து பண்ணிங்க. ஆட் பண்ணி முடிச்சு இங்கே ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து ரிட்டன் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து மூவ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, மூவ் பண்ணி விட்டீங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. கீழே வந்தீங்கன்னா 6207 ஒரு கீழே ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் லேயருக்கான காப்பி ஆப்ஷன் வந்துருக்கு. கிளிக் பண்ணிட்டு ஃபோர்த் ஒன்றா காப்பி லேயர் சொல்கிறாங்க. கிளிக் பண்ணி லேயர் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்களா? நெக்ஸ்ட் அப்படியே இந்த இமேஜ் வந்து சைடில் கன்ஃபர்ம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க. போய்ட்டு இங்கே நீங்கள் ஆட் பண்ணிருக்க இமேஜ் அப்படியே சைடில் ஃபுல் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் வந்து பண்ணிட்டு சேம் அந்த லேயர் காப்பியில் போய்ட்டு இந்த பேஸ்ட் அண்ட் ஸ்டைல் சொல்லிட்டு எண்டில் ஒரு ஏரா இருக்கும். அந்த ஏரா வந்து ப்ராப்பராக கிளிக் வந்து கொடுங்க. கிளிக் வந்து கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஷீட் வந்து பார்ப்போம். அவ்வளோ அதான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் வந்து பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இமேஜ் இது மாதிரி வந்து ரொட்டேட் ஆகிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து ஆட் வந்து ஆகிடுச்சு. ஆட் அப்படி முடிஞ்சோன்னா எதுவும் வந்து பண்ணால் அப்படியே மேலே பாருங்கள் ஒரு குரூப் ஆகிக்கான அதுக்கான கிளிக் பண்ணி அப்படியே குரூப்பில் வந்து போட்டு இந்த லேயர் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துட்டு வாங்க. அந்த லிரிக்கு டவுனில் எடுத்து வந்துங்களா? இந்த இமேஜ் லேயருக்கு சூஸ் பண்ணிட்டு இங்கே இருக்க ரைட் சைட் அப்படியே மேலே 3 ஆர்டர் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா லாஸ்ட் பார்த்தா அன்குரூப்னு சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அன்குரூப் வந்து கொடுத்தீங்கன்னா இமேஜ் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து இது வந்து அன்குரூப் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி இந்த சைடு மூவ் பண்ணி விட்டு லைட்டாக அப்படியே உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி இமேஜை ஜூம் பண்ணிங்க. ஓகே, அப்படியே நெக்ஸ்ட் இமேஜுக்கு வந்து போங்க. இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி அப்படியே இந்த சைடு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி லிரிக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காமல் இமேஜ் வந்து லெஃப்ட் டு ரைட் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து மூவ் பண்ணி வட்ட விட்டுருங்க. அதே மாதிரி சைடில் இமேஜ் வந்து ஷோ ஆகிற மாதிரி உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணி செட் பண்ண மட்டும் போதும். அதுக்கான அவுட்புட் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடச்சிருக்காங்க. இதே மாதிரி ஃபுல்லாக எடிட் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா மேலே பாருங்கள் ரைட் சைட் டாப்பில் ஏராக்கான பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் வந்து கொடுத்துட்டு வீடியோ அண்ட் ஆப்ஷன் சைட்டாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சோன்னே சேவ் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த வந்து கேலரி வந்து சேவ் வந்து பண்ணிங்க. ஓகேங்களா? எடிட்டிங் வந்து பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக்கை போட்டு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். டாடா.